ஓகே. ஹாய் கைஸ். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, சேம் சார்ஜிங் செக்ஷனுடைய கன்டினியூவேஷன் தான். இதுல எந்தெந்த லைன் ஆஸ் பெர் த ஸ்கீமேட்டிக்ஸ் நேம் பிரகாரம் எந்தெந்த லைன்ல என்னென்ன வோல்டேஜ் வருது, சேம் அந்த இடத்துல என்னென்ன டயோட் மோட் வேல்யூ வருது, அதே மாரி வந்து Vbus-அ மட்டும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க, என்ன வோல்டேஜ் வருது, Vbus பிளஸ் Vbat 2யும் கனெக்ட் பண்ணோம்னா என்ன வோல்டேஜ் வருது, லைவ் மெஷர்மென்ட். இது மட்டும் இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சப்போஸ் நோ சார்ஜிங், நாட் சார்ஜிங், எரர் மெசேஜ், ஃபேக் சார்ஜிங், டெம்பரேச்சர் இஷ்யூ இதுக்கெல்லாம் ஓவரால் செக் பண்ணுமான்னு கேட்டா வேண்டியதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஷ்யூ அப்படின்னாக்க, ஒரு 2 லைன் 3 லைனா நீங்க செக் பண்ணா போதும். அழகா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அந்த கம்ப்ளைண்ட்ட அக்யூரேட்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அசம்ப்ஷன் இல்ல. அக்யூரேட்டா மெஷர் பண்ணிடலாம். சேம் அந்த காம்பனன்ட்ட அக்யூரேட்டா ரீப்ளேஸ் பண்ணியோ, இல்ல அந்த இடத்துக்கு அக்கார்டிங் டூ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் என்ன பண்ணணுமோ பண்ணி அதை ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 20 பின்னு. நான் அந்தந்த பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேம் எழுதியிருக்கேன் அந்தந்த பின்ல. இங்க பாருங்க இதா. ஓகேவா? இங்க பாருங்க. OPP, Vbus அந்த மாரி ஒரு நேம் எழுதியிருக்கேன் இல்லையா? ஃபுல்லா 1 பை 1, 1 பை 1 மொத்தம் 20 பின்ல வந்து பார்த்தீங்கன்னா, 17 வரைக்கும் தான் கனெக்டிவிட்டி குடுத்துருக்கேன். ஏன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா, 18, 19, 20 ஏன் குடுக்கல அப்படிங்கிறத கடைசியா சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. சேம் அதே மாரி நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, டயோட் வேல்யூ செக் பண்ணி காமிக்க போறேன். 1ஆம் நம்பர் பின்ல. 1ஆம் நம்பர் பின் OVP Vbusன்னு சொல்லுவோம். மேல பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டயோட் மோட் வேல்யூ கனெக்ட் பண்ணியிருக்கேன். 0.577 சம்திங். ஓகே. எடுத்துட்டு மறுபடியும் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ 2வது பின் வந்து பார்த்தீங்கன்னா, USB மிட். USB மிட்ல 0.530 நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாரி 3வது பின் வந்து பார்த்தீங்கன்னா, VDD கனெக்ஷன். இருங்க சரியா வைக்கல. ஓகே. 0.326 கிடைக்குது. Varb CHGன்னு ஒரு இந்தந்த பின்ல எனக்கு அந்தந்த அக்யூரேட்டா அந்தந்த டயோட் மோட் வேல்யூ வரணும். சேம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 5வது பூட் பவர். 6வது ஸோ VPH லைன் இதுதான் ஆக்சுவலா நம்மளுக்கு. 7வது ஸ்விட்சிங் லைனு. ஓகேவா? 8வது பூட் கேப்போட லைனு. ஓகேவா? 9வது CC1. ஓகே. 674 வந்திருக்கு. சேம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 10வது CC2. நான் நெறைய தடவ சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் தான். DP அடுத்து DM. டேட்டா பிளஸ், டேட்டா மைனஸ். சேம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, Vbat Vsense M மைனஸ். ஓகேவா? ஸோ இது OL தான் வரும். சரியா? பாசிட்டிவ் லைன் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் லைன் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, ஓகே 632 சம்திங் வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டரி சேம் இதுதான் ஐடி லைன் நம்மளுக்கு. எடுத்து திருப்பி வச்சிருக்கேன். ஓகேவா? சேம் அதே மாரி TH லைன் இது ஆக்சுவலா. 783 சம்திங் வந்திருக்கு. சேம் அதே மாரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, Vbat லைனு. ஓகேவா? ஓகே. 506 சம்திங் வந்திருக்கு. சேம் அதே 18, 19, 20 ஏன் குடுக்கலன்னா, PackSense M அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் தான். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிரவுண்ட் காமிக்கும் அது ஆக்சுவலா. ஸோ அதனால டயோட் மோட் வேல்யூ பார்க்க முடியாது. அதே மாரி Ibat சென்ஸ் மைனஸும், Ibat சென்ஸ் பாசிட்டிவும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது Vbat லைன்ல இருக்கிற ஷண்ட் ரெசிஸ்டர்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் மைனஸ் ஒரு பக்கமும், சேம் பிளஸ் ஒரு பக்கமும். நம்ம ஓல்டு மாடல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருப்போம் இதுன்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ், கரண்ட் சென்ஸ் நெகட்டிவ்னு சொல்லி 2 லைன் எடுத்திருப்போம். ஷண்ட்னுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் கால்குலேட் பண்றதுக்காக. ஸோ அதனால Vbat லைன்ல வர டயோட் மோட் வேல்யூ தான் அப்ராக்ஸிமேட்டா வரும். ஓகேவா? ஸோ டயோட் மோட் வேல்யூ காமிச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி வந்து Vbus-அ கனெக்ட் பண்ணி, அதாவது சார்ஜர கனெக்ட் பண்ணி என்னென்ன வோல்டேஜ் வருதுங்கிறத உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் லைவா இப்ப அடுத்தது. ஓகேவா? ஓகே. நல்லா கவனிச்சுக்கங்க. நான் பேட்டரி கனெக்ட் பண்ணல. ஒன்லி C64 மட்டும் கனெக்ட் பண்றேன். சேம் அதே மாரி Vbus மட்டும் உள்ள இன்புட் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, வோல்டேஜ் செக் பண்றேன். சேம் இதே மாரி 1 பை 1. ஒன்லி Vbus குடுத்திருக்கிறேன். 4.95. ஸோ நம்மளுக்கு 5 வோல்டேஜ் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி வந்திருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, USB மிட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 5 வோல்டேஜ் வரணுன்ட்டு. சேம் வந்துருச்சு.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா VDD CONன்னு சொல்லிட்டு 3.2 வோல்டேஜ் வந்திருக்குது. ஓகே. Vrb வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.75 வந்திருக்குது. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நாங்க மெஷர் பண்ணி வச்சது தான். ஸோ இப்போ ஒன் பை ஒன் நான் செக் பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 5 பூட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் எல்லாத்துலயுமே வரும். 5வது. 6வது VPH பவர் 4.2 வரைக்கும் வரணும். இதுல 3.2 வருது. ஏன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணலைங்கிறதுனால 3.2 வருது. சேம் அதே மாரி அடுத்ததும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அதே வோல்டேஜ் சேம் 3.2 தான் வரும். ஏன்னா ஸ்விட்சிங் நம்மளுக்கு VPH வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் ஆகுறதுனால பேட்டரி கனெக்ட் பண்ணாதனால 3.2 தான் வருது. அடுத்து பூட் கேப் 7.8 வோல்டேஜ் வருது. நான் சொன்னேன் இல்லையா? நம்மளுக்கு அப்ராக்ஸிமேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டபுள் த டைம் வரும்னு சொல்லிட்டு சேம். அடுத்தது CC1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில நான் ஏற்கனவே செக் பண்ணும்போது எனக்கு ப்ரீவியஸா 0.4 வோல்டேஜ் வந்துட்டு இருந்துச்சு CC1ல. CC2ல வந்து பார்த்தீங்கன்னா, CC2ல வருது 0.4 வோல்டேஜ். ஓகே. நான் ஒருவேள இந்த சார்ஜர நான் வந்து எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி போட்டா, மேபி இது மாறும்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம். எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? CC1ல தான் வருது. CC2ல இப்போ வரல. ஓகே. தெரியுதா? ஸோ இதுதான் ஆப்ஷனல். ஏதோ ஒண்ணு தான் ஒர்க் ஆகும். ஒண்ணு ஒர்க் ஆகாதுன்னு சொன்னதுக்கு உண்டான டீட்டெயில் எக்ஸ்பெரிமென்ட் தான் இது ஆக்சுவலா. கிளியர் தானே? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, DP. ஓகே. 0.64 DM. சேம் இது DP, DM வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, சேம் 0 வோல்டேஜ் தான் வருது. அடுத்தது வந்து பார்த்தாக்க DPDMக்கு அடுத்தது VBAT Vsense மைனஸ். ஓகே. கண்டிப்பா கம்மியான வோல்டேஜ். நான் அதில செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.1 வோல்டேஜ் வந்துச்சு. இது 0.2 வோல்டேஜ் வருது. அடுத்தது வந்து பார்த்தாக்க 0.10 வோல்டேஜ். ஓகே. சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. நம்மளுக்கு VBAT வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் சென்ஸும், சேம் கரண்ட் சென்ஸும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஐடின்னு நெனைக்கிறேன். பேட்டரி ஐடில எனக்கு ஏற்கனவே என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 0.1 தான் வந்துச்சு. சேம் 16வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி TH 0.6 வோல்டேஜ் வரும். பேட்டரி ஐடியும் ஓகே 0.17 வோல்டேஜ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.61 வோல்டேஜ் வருது. நம்ம பூட் கேபிள் செய்யும்போது சேம் இத தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுவோம். ஓகே 0 வோல்டேஜ்க்கு ட்ரிகர் பண்ணுவோம். ஓகே 17th பின் கடைசி பின் VBAT. ஸோ VBAT லைன்ல 3.196 சார்ஜிங் இன்புட்டா உள்ள வருது. ஓகேவா? இதுதான் வோல்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மென்ட். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, Vbus மட்டும் குடுத்துருக்கான்ல. இப்ப VBAT பிளஸ் Vbus என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Vbus கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் VBAT கனெக்ட் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப நான் செக் பண்ண போறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, எடுத்தோனே OVP Vbus ஓகே 4.18 ஓகேவா? ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் ஆனதுனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டா 7 வோல்டேஜ் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் ஆகுறதுக்கு முன்னாடி கவனிங்க. நான் ஏற்கனவே போன வீடியோல உங்களுக்கு சொன்னேன். மறந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும்போது கவனிங்க. ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். சரி பிளக் பண்றேன். சார்ஜிங்ன்னு வந்தோனே 5 வோல்டேஜ் கிட்ட வந்துருச்சா? ஸ்விட்சிங் ஆகுது. ஸ்விட்சிங் ஆனோனே ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்சிங் ஆகுது. எகைன் ஸ்விட்ச் ஆன உடனே OVP வோல்டேஜே 7 வோல்டேஜா மாறிடுச்சு. ஓகே கிளியரா? அதே மாரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, USB மிட் 7ஆ மாறிடும். ஏற்கனவே நான் சொன்னது தான். இங்க ஸ்விட்சிங் ஆயிருச்சுன்னா, பவர் டெலிவரி மெஷர்மென்ட் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் ஆயிருச்சுன்னா 7 வோல்டேஜ் தான். OVP Vbusம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி மிட் PMIDன்னு சொல்லிட்டு இருந்தது மிட்ன்னு சொல்றோம். VDD CONன்னு சொல்ற வோல்டேஜ் 4.20 வோல்டேஜ். ஓகேவா? அடுத்து VR வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4.82 வோல்டேஜ். ஓகேவா? பூட் பவர் பார்த்தீங்கன்னா 5வது பின். 1, 2, 3, 4 5வது பின். பூட் பவர் 4.91. ஓகே 4.91 நம்மளோட VPH வோல்டேஜ். சேம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 6வது பின் VPH பவர் 4.20 வோல்டேஜ். 3.7லேருந்து 4.21 வரைக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்கும் இது ஆக்சுவலா. அடுத்து வந்து VPH சொன்னா இப்போ VPH அடுத்தது வோல்டேஜ் ஸ்விட்சிங். இதுவும் அதுவும் சேமா தான் வரும். நெறைய செட்ல பார்த்தாச்சு. சேம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 8வது வந்து பார்த்தீங்கன்னா பூட் கேப் ஓடுது. ஓகே.
9.02 வோல்டேஜ், 8.93, 8.96 சின்ன ஃப்ளக்சுவேஷன். 8.9ங்கிறது நம்மளுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விபிஹெச்சோட டபுள் த டைம் வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு நிமிஷம். CC1 0.60 வோல்டேஜ், CC2 கண்டிப்பா வராது. சப்போஸ் இப்போ நான் சேம் இதை நான் வந்து திருப்பி போட்டேன் அப்படின்னாக்க CC1 வந்து CC2 ஆக்டிவேட் ஆகிக்கும், CC1 வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆயிரும். அடுத்தது டிபி. ஓகே, 0.63 சேம் அதே மாதிரி டிஎம் 12வது பின் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12வது பின் 3.03 ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் ஆனோன்னா நம்மளுக்கு 3.03. ஒருவேளை நம்மளுக்கு நார்மல் சார்ஜிங்ல ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா 0.60 வோல்டேஜ் நம்மளுக்கு டிபியில் வரும். டிஎம்ல வோல்டேஜே எதுவும் வராது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிடிஎம்க்கு அடுத்தது விபேட் பிஎஸ்என்எஸ் மைனஸ் 0 வோல்டேஜ் தான் வரும். 0.02ங்கிறதுலாம் வோல்டேஜாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விபேட் ஐசென்ஸ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4.02 வோல்டேஜ் எனக்கு வந்துச்சு ஆல்ரெடி. அடுத்து பேட்டரி ஐடி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வந்துச்சுன்னா 0.01 வந்துச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் ஆனால் 0.30 வோல்டேஜ் வருது. ஸோ மினிமல் வோல்டேஜாக வருது ஆக்சுவலாக. ஓகே, 16th பின் என்னது? பேட்டரி தெர்மிஸ்ட் 0.15 வோல்டேஜ். 17th பின் விபேட். ஓகே, 4.07. இத்தனையும் லைவ்ல மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேனா? சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. இத்தனையும் பார்க்கணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது கேட்டகரைஸ் பண்ணலாம். நோ சார்ஜிங் செட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னா நோ சார்ஜிங் சொல்லுவோம் இல்லையா? நோ சார்ஜிங் வந்தால் எந்தெந்த பின்ன பார்த்தா போதும்னு ஒரு சின்ன செக்லிஸ்ட் கொடுக்குறோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நோ சார்ஜிங் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் எந்தெந்த பின்னு செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கட்டாயம் மறக்காமல் என்ன பண்ணணும்னு கேட்டால் விபஸ் விபேட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டயோட் வேல்யூ பார்க்கணும். டயோட் வேல்யூ பார்க்கும்போது என்னென்ன செக் பண்ணணும்? நோ சார்ஜிங் அப்படின்னாக்க செட்டு சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஓபி விபஸ் பார்க்கணும். சேம் அதே மாதிரி யூஎஸ்பி மிட் பார்க்கணும். கண்டிப்பாக இங்கே வோல்டேஜ் இருக்கணும். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா VDD CON பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க V ஆர்பிட் சார்ஜ் பார்க்கணும். அடுத்தது பூட் பவர் பார்க்கணும். அடுத்தது VPH பவர் பார்க்கணும். இது இல்லாமல் விபேட் கம்பல்சரி டயோட் மோட் வேல்யூ பார்க்கணும். சேம் அதே மாதிரி நம்மளுக்கு பேக் SNS Mன்னு சொல்லிட்டு இந்த 8 லைன் பார்த்தாவே நோ சார்ஜ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நோ சார்ஜ் ரெடி ஆகிறதுக்கு இந்த லைன்ஸ் பார்த்தா போதும். போர்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் இதுக்கு முன்னாடி விஷயங்கள் நீங்கள் என்னென்ன பார்த்துக்கணுன்னா சிசி போர்டு, சிசி ஸ்ட்ரிப்பு இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது பேசிக் நெசசரி. அதை விட்றாதீங்க. கடைசியில் அங்கே பிரச்சனையை வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு இருக்காதீங்க. சரியா? அடுத்தது எனக்கு ஃபேக் சார்ஜிங் வந்திருக்கு சார் அப்படின்னாக்க எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபேக் சார்ஜிங் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா வோல்டேஜ் சுவிட்சிங் பார்க்கணும். சுவிட்சிங்க்கு ஒரு பக்கு இருக்கும். பக்கு ஓப்பன் ஆயிருந்தா நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். சேம் அதே மாதிரி பூட் கேப் பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ அந்த பூட் கேப்பில் வந்து டயோட் மோட் வேல்யூ செக் பண்ணணும். சேம் எகைன் நான் எப்படி மெஷர்மெண்ட் கொடுத்தனும் ஃபர்ஸ்ட் டயோட் மோட் வேல்யூ பார்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விபஸை மட்டும் கொடுத்து என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தேன். சேம் அதே மாதிரி விபஸ் ப்ளஸ் விபேட்டை கொடுத்து இந்த ஸ்டெப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ ஃபேக் சார்ஜிங்க்கு நீங்கள் இந்த 2 லைனை பார்த்துக்கணும். இது இல்லாமல் ப்ரைமரியாக பேட்டரி ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்தது சார் எனக்கு எரர் வருது சார், சார்ஜிங் எரர் வருது சார் அப்படின்னாக்க எதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா வேற கலர் மாற்றிக்கிறேன். விபேட் SNS ஒரு லைன் இருக்கு இல்லையா? இந்த 2 லைனில் பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும்? சார்ஜிங் எரர் வரும். சரியா? சேம் எனக்கு பேட்டரி எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க பேட்டரி எரர் பேட்டரி ஐடி லைன்னால வரலாம் ஒன்று. சேம் அதே மாதிரி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா TH லைன் இருக்கு இல்லையா? பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா TH லைன்னால பேட்டரி எரரும் வரலாம். இல்லை நம்மளுக்கு என்ன சொல்கிறது சார்ஜிங் எரரும் வரலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இது 2 கூடையும் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி தான் இந்த லைனை. ஓகே, புரியுதா? லாஜிக் புரியுதா? இந்த 16th லைன் நீங்கள் ஸ்கீமேட்டிக்ஸில் பேட்டரி தெர்மிஸ்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த லைனு பேட்டரி எரர்னாலே வரலாம். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் எரர் வந்தாலும் அந்த லைனில் இருக்கலாம். ஓகேவா? இது இல்லாமல் ஸ்லோ சார்ஜிங் ஆகுது சார் அப்படின்னாக்க நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. டைரெக்டாக எதை பார்த்தா போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா CC1 பார்க்கலாம், CC2 பார்க்கலாம். சேம் DP லைன், DM லைன்.
ஸ்விட்சிங் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது இந்த லைனை பார்க்கணும். ஓகே. இந்த லைன் தான் அதுக்கு ஸ்லோ சார்ஜிங்க்கு நார்மலா ஆயிரும். ஓகே. அடுத்த லெவல் நம்மளுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகாதனால ஸ்லோ சார்ஜிங்ல இருக்கும். ஓகேவா? பேட்டரியினுடைய சார் பெர்சன்டேஜ் லெவல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? அ மாறி மாறி காமிக்குது சார். ஸோ அப்படின்னாலும், இல்ல ஃபேக் சார்ஜிங் இருந்தாலும், நான் ஏற்கனவே ஃபேக் சார்ஜிங்க்கு 2 லைன் காமிச்சிருக்கேன் இல்லையா? அதனால அதே கலர்ல போடுறேன். ஸோ கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. பேட்டரி பெர்சன்டேஜ் மாறி மாறி காமிச்சா, இந்த 2 லைன பார்க்குற மாரி. ஓகேவா? ஸோ செக்ரிகேட் பண்ணிக்கங்க. எத பார்க்கணும், எத பார்க்க வேண்டியதில்லன்னு சொல்லிட்டு. இந்த மாரி எளிமையா டிஃபரன்ஷியேட் பண்ணி எல்லா செக்ஷனுக்கும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். மேபி நெறைய டேட்டாவ நான் விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன் ஆன்லைன்ல. நோ இஷ்யூ. ஓகே. நெறைய பேர் WhatsAppல கமெண்ட் பண்றாங்க. நான் ஸ்ரீலங்கால இருக்கேன் சார். நான் அங்க இருக்கேன், இங்க இருக்கேன். என்னால அவ்வளோ தூரம் வந்து என்னால செலவு பண்ணி படிக்க முடியாது. உங்க வீடியோஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டதுனால சில டீட்டெயில்ஸ வந்து ஓப்பனாவே போடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கேயாவது ஒரு விதத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்பட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. கண்டிப்பா இந்த மாரி அக்யூரேட் மெஷர்மென்ட்ட வச்சு ரிப்பேர் பார்க்கறதுக்கு அசம்ப்ஷன்ல கிடையாது. அக்யூரேட்டா மெஷர்மென்ட் எடுத்து, அக்யூரேட்டா ரிப்பேர் பார்க்கறதுக்கு உண்டான எல்லா செக்மென்ட்லயும் சேம் இந்த மாரி ஈஸி மெத்தட்ஸ் வச்சிருக்கிறோம். சப்போஸ் நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். 6 மாசம் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு சிப் லெவல்ல அப்டேட் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்டின்னாக்கா, கண்டிப்பா நியூட்ரான கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஆ என்ன சொல்றது? டீட்டெயில்டு சிலபஸ் டீட்டெயில்ஸ் WhatsApp மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்த லெவல் உங்களுக்கு என்ன அப்டிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது சார்ந்த வீடியோஸ்க்கு ட்ரை பண்றோம். சேம் இதே மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைக்காரங்க வந்து அ நெறைய கன்ஃப்யூஸ் ஆகுது. சார் டெட் செட் வந்தா மட்டும் சார். சார் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வந்தா மட்டும் சார். சார் பேக்லைட் இஷ்யூ வந்தா மட்டும் சார். ஆ என்ன சொல்றது? இந்த மாரி ஒரு 5, 6 கம்ப்ளைண்ட்க்கு ரொம்ப தடுமாறுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செக்ஷனுக்குமே ஒரு டெட் கம்ப்ளைண்ட்ன்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன். இதோ பாருங்க. மேல எடுத்து வச்சிருக்கோம். 8 பின்னு. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பின் மொத்தம். இதே மாடல்ல ஆல்ரெடி ஜம்பர் எடுத்து கொண்டு போய் உள்ள சொருகி பின்னாடி சால்டர் பண்ணி வச்சிருக்கோம். எங்கருந்து எடுத்தோம்னு நீங்க இதுல பார்க்க முடியாது. இந்த லைன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரைட் சைட்ல காமிச்சிருக்கேன். இந்த மாரி உங்களுக்கு அந்த லைன் பேர சொன்னோம்னா, அந்த இடத்துல செக் பண்ணாவே 9 இடத்துல டெஸ்ட் பண்ணீங்கனாவே, அந்த டெட் செட் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டா மெஷர் பண்ணிற முடியும். ஈஸியா. அதிகபட்சம் இத செக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த மாரி பேக்லைட் கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 4, 5 இடத்துல நீங்க செக் பண்ணீங்கன்னா போதும். அக்யூரேட்டா எந்த காம்போனன்ட் ஃபெயிலியர்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாரி செக்ஷன் பை செக்ஷன ஈஸியா டேட்டா எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டீச் பண்றோம். ஒரு மாடலுக்கும் ஈஸியா எப்படி அப்ளை பண்ணிக்கிறதுங்கிறத சொல்லிக் குடுக்குறோம். எப்படி டேட்டா எடுக்கணுங்கிறத சொல்லிக் குடுக்குறோம். மெஷர்மென்ட் தான் பேசும். எப்படி மெஷர் பண்றதுங்கிறத சொல்லிக் குடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க என்னையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஃபியூச்சர்ல கட்டாயமா நீங்க ஒரு நல்ல இன்ஜினியரா வருவீங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட்.